என்ன பண்ணிகிட்ருக்க? மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். எதுக்கு? அவங்க போட்ட குட்டியை நோண்டி எடுத்து அங்கே நட்டுட்டு நான் தூரமாக இங்கே நட்டுட்டியா? அதனாலயா? ஆமாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நட்டு. அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அது எப்படி என் பிள்ளைய நீ என்கிட்ட பிரிக்கலாம்? அதனால் நீ செஞ்சது தவறு தான், மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. நான் மன்னிப்பு கேட்குறேன். நீ பிடிங்கி வீணாக போடல ரெடிமா, அங்கே வளர்க்கு. கர்த்தாவே என்னை மன்னித்து விடு. பாவம் மன்னிப்பு கேட்குறியா? பாவம் மன்னிப்பு கேட்குறேன். வாழை மரத்துக்கிட்ட கேட்குறியா? ஆனால் நீ பிடுங்கி தூக்கி போட்டிருந்தா தான் நீ அப்படி சொல்ல முடியும். நீ எடுத்து நட்டு தானே வச்சுருக்க. இருந்தாலும் ஒரு தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுட்டேன் இல்லையா, அந்த பாவம் வேணாம். அதுக்கு தான் ஒன்று சொல்லட்டுமா, ரொம்ப நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மீன் சாப்பிட்றோம், கோழி சாப்பிட்றோம், அதெல்லாம் பாவம் தானே. அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி ப்ரே பண்ணி சாப்பிட்றோம், பாவம் பாவம். கண்ணுக்கு மரவாக தானே அந்த உயிரெல்லாம் இறந்து வருது, அதை தான் சாப்பிட்றோம். அப்படி சொல்கிறியா? தெரிஞ்சு நீ கொள்ளு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலையே. கோழி கடையில் அப்படி இல்லைல்லம்மா, நம்ம எதிர தானே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் வெட்டுறாங்க. ஒரு சில டைம் அதை பார்க்காம இருப்பேன், நான் பார்த்தா சரியாக இறங்காது. சரி இல்லை, நீ கில்ட்டி ஆகிடாத. நான் சும்மா சொல்ல வேண்டியதுக்கு சொன்னேன். சரி, ஓகே 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 சரி, மன்னிச்சு தான். உன்னை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, உன்னை மன்னிச்சு தான் பதில் சொல்லிடுட்டாங்க அந்த தாய். அதனால நீங்களும் மன்னிக்கணும். பெருசாக கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சரி, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.